ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஓகே, ஸோ அதில் என்னென்னலாம் இருக்கும், நம்ம 12th வரையும் எப்படி படிச்சிருப்போம், ஸோ 12th அப்புறம் எப்படி கம்பெனிஸ்லலாம் எப்படி வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு ஓவர்வியூ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஓவர்வியூ தெரியாமல் நம்ம வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக வரதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ அந்த ஓவர்வியூ தெரிஞ்சால் தான் நம்மளை வந்து எந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பிஎன்எல் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கட்டும், இது எப்படி நம்ம ஈஸியாக வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நான் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் பிகாமாக இருந்தாலும் சரி, இன்டராக இருந்தாலும் சரி, ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை டீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம 12th வரைக்கும் என்னென்னா பிஎன்எல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். கரெக்டாக? ஸோ அந்த பிஎன்எல் அக்கௌண்ட்டில் என்னென்னலாம் இருக்கும், எக்ஸ்பென்சஸ் இருக்கும், இன்கம் இருக்கும், நெட் ப்ராஃபிட் வரும். அதாவது இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா நெட் ப்ராஃபிட் வரும். பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி நம்ம பார்த்துருப்போம், ஸோ ஈக்விட்டி இருக்கும், லைபிலிட்டி இருக்கும், அசட்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ அசட்டோட லைபிலிட்டி டிஃபரன்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கூட கிடைக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ நாளாக நம்ம வந்து இந்த வியூவில் நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக? ஸோ இதோட ஒரிஜினலான வியூ கம்பெனிஸ் ஆக்ட் வந்து ஷெட்யூல் 3 படி நீங்கள் இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து இன்னும் ஷார்ட்டாக எப்படி வந்து நான் குயிக்காக சொல்ல முடியுமோ நான் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் வந்து அதை கிராஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பிஎன்எல் அக்கௌண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லணும்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட். நம்ம கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஆகிட்டோம் இல்லையா? ஸோ நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட் சொல்லலாம் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்டும் என்னன்னா சேம். இதில் நம்ம என்ன பண்ணுமோ அதே தான் வந்து இங்கேயும் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ரெவென்யூ, அதர் இன்கம், ஓகே, இதெல்லாம் வந்து பாசிட்டிவான ஐட்டம்ஸ். கரெக்டாக? ஸோ அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டோட்டல் இன்கம் வந்து நமக்கு கிடைக்கும். அதுலேருந்து நம்ம எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணணும். ஓகே, நம்ம என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கோமோ அதை லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இது நார்மலான ஒரு திங்ஸ் தான். நம்மளுக்கு வர இன்கமில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுங்கிறது லெஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது தெரியும். கரெக்டாக? அதே தான். பட் இங்கே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சேம் அதே மாதிரி தான் இங்கே நம்மளுக்கு ஈக்விட்டியாக இருந்தது, இங்கே நம்மளுக்கு ஷேர் ஹோல்டர் ஃபண்டாக வரும். ஓகேவா? ஸோ இங்கே லயபிலிட்டியாக இருந்தது நம்மளுக்கு இங்கே நான் கரண்ட் அண்ட் கரண்ட் லயபிலிட்டியாக வந்து வரும். ஓகே, ஸோ அது டோட்டல் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து லயபிலிட்டி சைடு வந்துடும். அசட் சைடு என்ன இருக்குன்னா நான் கரண்ட் அசட் அண்ட் கரண்ட் அசட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது நம்ம ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம்னா நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டேலி ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டான ஓவர் வியூ. ஓகேவா? இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு எல்லாமே வரும். ஸோ என்னென்னலாம் இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டான ஓவர் வியூ. இது தாண்டி எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரெவென்யூ ஸ்டேட்மெண்ட், அதாவது பிஎன்எல் அக்கௌண்ட். ஆனால் இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, ரெவென்யூ இருக்கா? ஸோ இந்த ரெவென்யூக்குள்ளே என்னென்னலாம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட். ஃபர்ஸ்ட்டு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், அதர் இன்கம், அதை டோட்டல் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் இன்கம் கிடைக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெவென்யூக்குள்ளே என்ன வரும். ஓகேவா? என்ன பார்க்க போகிறோம், ரெவென்யூக்குள்ளே என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரெவென்யூக்குள்ள என்ன வரும்னு பார்த்துக்கலாம். ரெவென்யூவில் என்னன்னா ரெவென்யூனா நார்மலாக நம்மளுக்கு தெரியும். ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ ரெவென்யூவில் சேல்ஸு, கிராஸ் ப்ராஃபிட், பேட் டெப்ட் ரியலைஸ் பண்ணால் அது வரும். ஓகே, ஸோ இந்த 3 திங்ஸ் என்னத்தில் வரும், ரெவென்யூவில் வரும். அதுக்கப்புறம் அதர் இன்கம். அதர் இன்கமில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு அசட்டை சேல் பண்ணி அதுலேருந்து கிடைக்கிற ப்ராஃபிட். ஸோ அதை சேல் பண்ணுறப்ப அந்த ப்ராஃபிட் எப்படி நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ணணும் இங்கே அப்படின்னா சேல் வேல்யூ, புக் வேல்யூ, இதோட டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இங்கே ப்ராஃபிட்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அது ஒரு அதர் இன்கம். அதுக்கப்புறம் என்ன ரெண்ட் ரிசீவ்டு, ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸு, டிஸ்கவுண்ட் ரிசீவ் ஆனால், அதுக்கப்புறம் மற்ற மிசலேனியஸ் ரிசிப்ட்ஸு, இன்ட்ரெஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே நம்மளுக்கு அதர் இன்கமாக வரும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இன்கம் பார்ட் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பென்சஸில் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுற எக்ஸ்பென்ஸ், அதுக்கப்புறம் இந்த டிபெஞ்சருக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது ஃபினான்ஸ் காஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன், ஃபேக்டரி, செல்லிங், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது 3மே வந்து சிமிலராக இருக்கும். ஸோ ஃபேக்டரி எக்ஸ்பென்ஸ், செல்லிங், இது எல்லாமே வந்து வந்தா அப்படின்னா ஒரே மாதிரி வரும். நம்மளுக்கு தெரியும், நம்ம நிறைய காஸ்ட் ஷீட்டில் கூட நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக? ஓகே, ஸோ அடுத்தது வந்து மெட்டீரியல் கன்சியூம் பண்ணுது, அதுக்கப்புறம் வந்து பேங்க் லோனில் நம்ம கொடுக்குற இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே என்னென்னா எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா வேறு என்னென்ன எக்ஸ்பென்ஸ்னால் மெட்டீரியல் கன்சியூம்டு இருக்குல்ல, அது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இது போட்டோம்னா காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு வரும். வேறு என்னென்ன அதில் வரும்னா ஸ்டாக் இன் பர்ச்சேஸ், அதாவது ஸ்டாக் இன் ட்ரேட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, ஸோ ஸ்டாக் இன் ட்ரேடு, இது எல்லாமே தான் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸில் வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதாவது நம்ம ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்மளுக்கு என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸாக இருக்கும்னா எம்ப்ளாய்க்கு ரிலேட்டடாக சேலரி கொடுக்குறது, வேஜஸ் கொடுக்குறது, அவங்களுக்கு போனஸ் கொடுக்குறது, கம்பெனியோட செக்ரட்டரி சேலரி, கம்பெனிக்கு இருக்கிற மேனேஜருக்கு சேலரி கொடுக்கணும் இல்லையா, அது எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் தான். அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் காஸ்ட், இது எப்போது போல் டிபெஞ்சரு, அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் வெண்டார், அதுக்கப்புறம் பேங்க் லோனு,
ஓகே. அதுக்கப்புறம் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஃபினான்ஸ் காஸ்ட்டாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிப்ரிசியேஷன் அண்ட் அமோர்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ்ட் அசெட்ல நம்மளுக்கு டிப்ரிசியேஷன் வருஷம் வருஷம் வரும். நம்மளுக்கு நிறைய ஃபிக்ஸ்டு மெஷினரி இருக்கும். ஸோ பில்டிங் இந்த மாதிரியான ஃபிக்ஸ்டு அசெட்லாம் டிப்ரிசியேஷன் இருக்கும் இல்லையா, அதுவும் நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் தான். அப்புறம் குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் இது எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் தான். அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி சேஞ்ச், அதாவது ஓப்பனிங்கில் ஒரு இன்வென்ட்ரி இருக்கும். ஸோ க்ளோசிங் இன்வென்ட்ரி லெஸ் பண்ணோம்னா அதாவது இந்த சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி நம்மளுக்கு கிடைச்சிடும், அதாவது ஃபினிஷ் குட்ஸோட. ஸோ இது எல்லாமே என்னன்னா எக்ஸ்பென்சஸ். இதெல்லாமே என்னன்னா அதர் எக்ஸ்பென்சஸ். ஓகே. ஸோ இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா ப்ளே ஃபாஸ்ட். ஓகே. ப்ளே ஃபாஸ்ட் ஏபி சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் அண்ட் டிராஃபிக் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. டிராஃபிக்கில் நம்ம ஃபாஸ்ட்டாக போனனால நம்மள்ட்ட போலீஸ் வந்து என்னென்னா ஃபீஸ் கேட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ஃபைனல் சும்மா ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ப்ளே ஃபாஸ்ட்டுங்கிற வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏபி சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிராஃபிக் ரெண்ட் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளே ஃபாஸ்ட்டில் பீக் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா preliminary expenses. ஓகே. இது இருக்கு இல்லையா, preliminary expenses. ஸோ ஃபாஸ்ட்டில் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ் அண்ட் தென் செல்லிங் எக்ஸ்பென்ஸ், அப்புறம் ட்ரேட் எக்ஸ்பென்ஸ். ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் இது கவர் ஆகிட்டா. அதுக்கப்புறம் ஏபிசி ஸ்கொயர் டி ஸ்கொயர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஏக்கு அட்வர்டைஸ்மெண்ட், ஓகே, பிக்கு பேட் டெப்ட், சி ஸ்கொயருக்கு வந்து கன்சியூமபிள்ஸ் அண்ட் கமிஷன், டி ஸ்கொயருக்கு வந்து டிஸ்கவுண்ட் அலவுட் அண்ட் டீலர்ஸ் எய்டு, ட்ரா இருக்கு இல்லையா, டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரா அப்படிங்கிறதுக்கு டிரான்சிட் இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரீ அப்படிங்கிறதுக்கு வந்து ஃப்ரைட். ஓகே. ஸோ ரெண்டல் ஃபீஸ் ஆஸ் யூஷுவல். ஸோ இதில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது நம்ம வச்சிருக்கோம். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இது எல்லாமே அதர் எக்ஸ்பென்சஸாக இருக்குது. ஸோ எதுக்காக நம்ம இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெவன்யூ பார்த்தோம், ரெவன்யூவில் என்னெல்லாம் வரும்னு. அதுக்கப்புறம் வந்து அதர் இன்கமில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தோம். ஸோ அதை நம்ம டோட்டல் பண்ணுறப்ப நம்மளுக்கு டோட்டல் இன்கம் கிடச்சிது. இப்போ நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ்க்குள்ளே என்னென்னலாம் வரும்ன்றதுக்காக தான் நம்ம அவ்வளவும் பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லாமே நம்ம எக்ஸ்பென்சஸ்க்குள்ள கேட்டகரியில் சேர்க்கணும். ஸோ நம்ம அதை டோட்டல் பண்ணி நம்மளுக்கு இன்கமில் வந்து டோட்டலோட லெஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ பிஎன்எல் அக்கௌண்ட் படி ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் படி நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே. ரெண்டுமே வந்து சிமிலர் தான். ஸோ இவ்வளோ தான்ப்பா பிஎன்எல் அக்கௌண்ட், அதாவது இன்கம் ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ். ஓகே. ஸோ அது மாதிரி நெட் ப்ராஃபிட், இன்கம் இதுதான் நம்ம 12th வரையும் படிச்சிருப்போம். இங்கே நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி நம்ம அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட் ரெவன்யூ, அதுக்கப்புறம் அதர் இன்கம் இது நம்ம டோட்டல் பண்ணுறப்போ நம்மளுக்கு டோட்டல் இன்கம் கிடைக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ்லாம் டோட்டல் பண்ணுறப்போ நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸோட டோட்டல் கிடைக்கும். ஸோ அதோட டிஃபரன்ஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஓகேவா. ஓகே டன். ஸோ இது வந்து புரியுதா. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்னத்துக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னா நம்மள பேலன்ஸ் ஷீட்டில் மூவ் பண்ணலாம். பேலன்ஸ் ஷீட். ஓகே. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா அதாவது டெபிட் சைடு ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டி அதெல்லாம் பார்த்துருப்போம். அது மாதிரி இந்த பக்கம் அசட்ஸ் வந்து பார்த்துருப்போம். கரெக்டாக இதுதான் நம்ம 12th வரைக்கும் டீல் பண்ண பேலன்ஸ் ஷீட்டில் இருந்திருக்கும். என் காலேஜ் வரைக்கும் கூட நம்ம சில டைம் வந்து நம்ம வெர்டிகல் பேலன்ஸ் ஷீட் அதாவது இதுதான் நம்ம போட்டுட்டு இருந்திருப்போம். பட் கம்பெனிஸ் ஆக்ட் ஷெட்யூல் 3 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இதையும் வந்து நம்ம ஹரிசாண்டலாக சால்வ் பண்ண நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஓகேவா. டன். இப்போது இந்த ஈக்விட்டியாக இருக்குது இல்லையா, இந்த ஈக்விட்டியாக இருக்கிறது தான் இங்கே ஷேர் ஹோல்டர் ஃபண்டாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த ஷேர் ஹோல்டர் ஃபண்டுக்குள்ளே என்னென்னலாம் வருதுன்னு பார்க்கலாமா. ஸோ இந்த ஷேர் ஹோல்டர் ஃபண்டுக்குள்ளே என்னென்னலாம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஷேர் ஹோல்டர் ஃபண்டுக்குள்ளே என்னெல்லாம் வருதுன்னா ஷேர் கேபிட்டல் அண்ட் தென் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ரெண்டு வருது. ஓகேவா. என்ன வருது, ஷேர் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இதில் நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுத்துக்கணும். என்னன்னா நம்ம இங்கே இருக்கு இல்லையா ப்ராஃபிட் ஃபார் த இயர், இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம போன வாட்டி போட்டோம் இல்லையா இன்கம் ஸ்டேட்மெண்ட், அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை தான் நம்ம இங்கே என்ன பண்ணணும், ரெகக்னைஸ் பண்ணணும். அதாவது இங்கே நம்ம என்ட்ரி போடணும். ஓகேவா. ஓகே. இப்போ ஷேர் கேபிட்டலில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஈக்விட்டின்னு வரப்போ அங்கே நம்மளுக்கு ஆத்தரைஸ்டு கேபிட்டல் இருக்கும். அதை நம்ம டோட்டல் பண்ணுறப்ப எடுக்கக்கூடாது. இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் அதாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே நம்ம காட்டுறோம், ஷோ பண்ணுறோம். ஓகே. ஸோ இதை நம்ம ஷோ பண்ணணுமே தவிர நம்ம டோட்டல் பண்ணுறப்போ இது என்ன பண்ணக்கூடாது, டோட்டல் பண்ணுறப்போ கேல்குலேஷனில் எடுத்துக்கக்கூடாது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈக்விட்டி இஷ்யூ பண்ணது, சப்ஸ்கிரைப் பண்ணது இதெல்லாம் ஷேரோட ஈச் வேல்யூ அதாவது இஷ்யூ ப்ரைஸ் இருக்கும் இல்லையா அதை மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். அடுத்தது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேரில் ஆத்தரைஸ் இருந்தாலும் ஸோ டோன்ட் ஷோ ஆத்தரைஸ் கேபிட்டல் வந்து நம்ம கேல்குலேஷனில் எடுத்துக்கூடாது. ஸோ இஷ்யூ பண்ணது, சப்ஸ்கிரைப் பண்ணது, கால்டப் பண்ணது இது எல்லாமே தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ ஷேர்ஸை ஈச் வேல்யூட மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே போடுங்க. இந்த இஷ்யூ பண்ணாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, கால்டப் பண்ணாலும் சரி. ஓகே. இதில் நம்ம இன்னொன்று வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்னு இருந்தால் நம்ம வந்து லெஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ லெஸ் பண்ணிவிட்டு நம்ம இதோடைய டோட்டலாக ஷேர் கேபிட்டலுடைய டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக இருக்கிறது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் அதாவது பிஎன்எல் அக்கௌண்ட்டோடைய பிகினிங் அதாவது பேலன்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த இயர். ஓகே. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்டில் ஏதாவது சர்ப்ளஸ் இருந்தாலும் ஸோ இது வந்து நம்மளுக்கு போன அதாவது நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட் போட்ட ப்ராஃபிட் ஸோ அதையும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஏதாவது அப்ராப்ரியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை லெஸ் பண்ணிக்கணும். தட் இஸ் இன்டரிம் டிவிடெண்ட் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் டு ஜென்ரல் ரிசர்வில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அது மாதிரி கார்பரேட் டிவிடெண்ட் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லெஸ் பண்ணிக்கணும். ஸோ லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரல் ரிசர்வ், கேபிட்டல் ரிசர்வ், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரிவால்யூஷன் ரிசர்வ் போடுறப்போ நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா ரிவால்யூஷன் அமௌண்ட்லேருந்து புக் வேல்யூ அமௌண்ட் அதாவது புக் அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு அது ரிவால்யூஷன் அமௌண்ட்டாக
டேரெக்டாக நம்ம இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம டோட்டல் பண்ணிட்டோம்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தோட டோட்டல் தான் நம்மளுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஓகே, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டு நம்ம எங்கே போய் அப்ளை பண்ணணும்? ஸோ இங்கே அப்ளை பண்ணணும். ஓகே, எங்கே போடணும்? இங்கே போடணும். ஓகேவா, டன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். அடுத்தது பார்க்க போகிறது நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். நான் கரண்ட் லயபிலிட்டிஸில் நம்மளுக்கு எப்படி பிரியுது அப்படின்னா அதுவும் வந்து எப்படின்னா லாங் டேர்ம் பாரோயிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் டைட்டில் இருக்குது. ஓகேவா, ஸோ லாங் டேர்ம் பாரோயிங் அப்படின்னா அதர் தேன் ஷார்ட் டேர்ம், அவ்வளோதான். ஓகே, ஸோ மோர் தேன் 12 months இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து லாங் டேர்ம் பாரோயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதில் வந்து டிபெஞ்சர்ஸ் வரும், அன்செக்யூர்டு லோன் வரும். அன்செக்யூர்டு லோன் மீன்ஸ் இந்த சென்ஸ் பேங்க், ஸோ ஆர்பி இந்த மாதிரி அதர்ஸ் இதெல்லாமே வரும். அதர் அன்செக்யூர்டு லோன் அதாவது. ஓகேவா, டன். அதுக்கப்புறம் வந்து பேங்க் லோனு, அதுக்கப்புறம் செக்யூர்டு டேர்ம் லோன், அப்புறம் லோன் ஃப்ரம் எஃப்எஸ்சி. ஓகே, ஸோ எஸ்எஃப்சி அப்படின்னா ஸ்டாட்டுட்டரி ஃபண்ட் கார்பரேஷன். ஓகேவா, ஸ்டாட்டுட்டரி ஃபண்ட் கார்பரேஷன். ஹைபோத்திகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கனாவே ஹைபோத்திகேஷன் அப்படின்னா என்ன மீனிங் சொல்கிறேன். சி காய்ஸ், இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் கம்பெனிகிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு லோன் போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ லோன் போடுறப்போ என்னால் என்னென்னா அவங்க என்னை எப்படி நம்புவாங்க? ஸோ என்னோட ஒரு பேக்ரவுண்ட் தெரியாமல் எப்படி வந்து அவங்க அவ்வளோ பணம் கொடுப்பாங்க? ஒரு 5 lakh அமௌண்ட் வச்சுப்போம். ஓகே, ஸோ அந்த 5 lakh அமௌண்ட் எப்படி வந்து என்னை நம்பி கொடுப்பாங்க? ஸோ நான் அவங்களுக்கு ஏதாவது தந்தால் தானே அவங்க நம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் இந்த ப்ராப்பர்ட்டி, நான் சுவிட்சர்லாண்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கேன். சுவிட்சர்லாண்டில் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் இவங்கள்ட்ட கொடுக்குறேன். ஸோ அதை வச்சுக்கிட்டு அவங்க எனக்கு தராங்க. ஸோ சப்போஸ் நான் அவங்கள்ட்ட தர முடியலனாலும் அவங்க அதை வச்சு மீட்டுப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியோ இது வந்து ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கணும் இல்லை, ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, ஒரு இன்வென்ட்ரியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதை வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். என்னென்னா நான் ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லை எக்யூப்மெண்ட்டோ ஒரு இன்வென்ட்ரியோ வச்சு அந்த லோனை வந்து எனக்கு தருது. ஓகேவா, டன். ஸோ இதான் வந்து எக்ஸாம்பிள் ஹைபோத்திகேஷனுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் என்னென்னா லாங் டேர்ம் லயபிலிட்டிஸில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி லோன் ஃப்ரம் டேரக்டர்ஸ் இது எல்லாமே நான் லாங் டேர்ம் பாரோயிங்கில் வரும். ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த லாங் டேர்ம் பாரோயிங் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது நான் கரண்ட் லயபிலிட்டிஸோடது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்காக நம்ம இந்த டோட்டல் பண்ணிட்டு இருக்கோம். இதை எங்கே நம்ம அப்ளை பண்ணணும்? ஸோ இங்கே. ஓகேவா, நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் இங்கே நம்ம டோட்டல் பண்ணுறோம். ஓகே, டன். இப்போ அடுத்ததாக கரண்ட் லயபிலிட்டிஸ். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? கரண்ட் லயபிலிட்டிஸ். கரண்ட் லயபிலிட்டிஸில் வந்து நம்மளுக்கு எப்படின்னா 4 பிரியும். ஒன்று ஷார்ட் டேர்ம் பாரோயிங், இன்னொன்று வந்து ட்ரேட் பேயபிள்ஸ், அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ், அப்புறம் அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி 4 வந்து நம்மளுக்கு பிரியும். ஸோ அந்த 4மே நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டல் பண்ணாதான் நம்மளுக்கு கரண்ட் லயபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதில் ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் பாரோயிங்கில் அதாவது பேங்க் ஓவர் டிராஃப்ட், லோன் டு த டேரக்டர்ஸ் இது எல்லாமே வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் பேயபிள்ஸ். ஸோ ட்ரேட் பேயபிள்ஸில் கிரெடிட்டார்ஸ், அக்கௌண்ட்ஸ் பேயபிள், பில்ஸ் பேயபிள் இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ்னால் அந்த டாக்ஸேஷனுக்கு கிரியேட் பண்ணுற ப்ரொவிஷன், டிவிடெண்ட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது, அதாவது ஈக்விட்டி டிவிடெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் அதெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். அதுக்கப்புறம் அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ். அதர் கரண்ட் லயபிலிட்டிஸில் என்னென்னலாம் வரும்னா இந்த மாதிரி அன்பெய்டு டிவிடெண்ட்டு, இந்த மாதிரி டிவிடெண்ட் கிளைம் பண்ணாமல் வச்சிருப்பாங்க அது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பென்சஸ் நிறுவையில் இருக்கும் இல்லையா, ஸோ அது. அதுக்கப்புறம் வந்து பாரோ பண்ணது டியூ, அதாவது டியூ இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் நாட் டியூ ஆன் பாரோயிங், அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் டிபெஞ்சர்ஸ். அதுக்கப்புறம் டிவிடெண்ட் பேபிள் இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா கரண்ட் லயபிலிட்டிஸில் வரும். ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே எங்கே வருது? கரண்ட் லயபிலிட்டிஸில் வருது. ஸோ இந்த ஐட்டம்லாம் வந்துச்சு அப்படின்னா கரண்ட் லயபிலிட்டிஸில் இந்த டாபிக்ஸ்குள்ளே நம்ம போடணும். சரியா? ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகே, ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ எதுக்காக இதெல்லாம் பார்த்தோம்? நம்ம இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த அதாவது ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டி சைடு நம்மளுக்கு வந்துடும். அடுத்ததான் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா அசட் சைடு போகிறோம். ஸோ அசட் சைடில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னா நான் கரண்ட் அசட்ஸ். நான் கரண்ட் அசட்ஸ். ஓகே, டன். ஸோ நான் கரண்ட் அசட்ஸில் எப்படிலாம் நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா பிபிஇ அதாவது டேஞ்சிபிள் அசட்ஸில் வருது. ஓகே, பிபிஇ. அதுக்கப்புறம் இன்டேஞ்சிபிள் அசட்ஸ், அதுக்கப்புறம் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டிஃபர்டு டேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், அதுக்கப்புறம் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது எல்லாமே இதில் வருது, நான் கரண்ட் அசட்டில் வருது. ஓகே, நான் கரண்ட் அசட்டில் வருது. ஓகேவா, டன். ஸோ இந்த மாதிரி நான் கரண்ட் அசட்லாம் எதுக்காக நம்ம பிடிக்கும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம 1 இயர்க்குள்ளே, ஓகே, ஸோ 1 இயர்க்குள்ளே நம்மளால் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அதனால தான் இது நான் கரண்ட் அசட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே கரண்ட் அசட்டாக இருந்தால் நம்மளால் அதை கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் கரண்ட் அசட்டில் இதெல்லாம் வருது. ஸோ அந்த பிபி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிபிஎஸ் விச் இஸ் நத்திங் பட் ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த ஃபிக்ஸ்டு அசட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான். ஓகே, இப்போ அதில் வந்து நம்ம எப்படிலாம் சால்வ் பண்ணலாம்னா 3 மாடல்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ 3 மாடல்ஸ் இருக்குது. பெட்டர் ஐ கேன் சேஞ்ச் த கலர் வெயிட். ஸோ ஃபஸ்ட்டு டைப் 1 என்னன்னா நம்ம அசட் அதாவது அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம ரீவேல்யூஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணி போடுறது, இது ஒரு மாடல். அதுக்கப்புறம் அந்த அசட்டில் நம்ம டிஸ்போஸ் அதாவது சேல் பண்ணிட்டோம்னா அதை லெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு டிப்ரிசியேஷன் இருந்ததுன்னா அதை லெஸ் பண்ணி வெளியில் போடுறது. ஸோ இது ஒரு விதமான மாடல். அடுத்தது வேறு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கலாம் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸில் டிப்ரிசியேஷன் மட்டும் லெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த 3 ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கும். ஓகேவா, ஓகே. இன்டான்ஜிபிள் அசட்டில் என்னென்ன வரும்னா குட்வில், பேட்டன்ட் ரைட், ஸோ காப்பி ரைட் இதெல்லாம் வரும்.
அதுக்கப்புறம் வந்து நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஷேர் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து லாங் டேர்மாக இருக்கும். ஈஸியாக வந்து நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியாது கேஷாக 1 இயர்க்குள்ளே. ஓகே. அண்ட் இன்னொன்று ஒன்று சொல்லணும். அதாவது இந்த டேஞ்சிபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள் இருக்கு இல்லையா? ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இந்த டேஞ்சிபிள் அசட்டை நம்மளால் ஃபிசிக்கலாக டச் பண்ண முடியும், மெஷர் பண்ணலாம், அதுக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும். பட் இந்த இன்டேஞ்சிபிள் அசட் இருக்குல்ல, இதுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்மளால் டச் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு டெஃபினெட் வேல்யூ வந்து நம்மளால் கணிக்க முடியாது. ஓகேவா? ஓகே டன். ஸோ இதான் வந்து டேஞ்சிபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள் அசட்ஸோட மீன். ஓகே. ஸோ நம்ம எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ? இஸ் குட். அதாவது இந்த பிளான்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்யூப்மெண்ட்டில் கிடச்சிருக்க டோட்டல், அதாவது இந்த 3 மாடலில் வந்திருக்க டோட்டல். ஸோ ஏதாவது ஒரு மாடல் தான் வந்து நம்மளை ட்ரீட்மெண்ட் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். இதில் நம்மளுக்கு கிடச்சிருக்க டோட்டல், அதுக்கப்புறம் வந்து இன்டான்ஜிபிள் அசட்ஸில் கிடச்சிருக்க டோட்டல், அப்புறம் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டிஃபர்ட் டாக்ஸ் அசட், அதுக்கப்புறம் லாங் டர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் நம்ம டோட்டல் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறத தான் நம்ம எங்கே போடணும்னா நான் கரண்ட் அசட், அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம காட்டணும், ஷோ பண்ணணும். நான் கரண்ட் அசெட்டில் நம்ம இங்கே ஷோ பண்ணணும். ஓகேவா? டன். நான் கரண்ட் அசெட்டில் இங்கே நம்ம ஷோ பண்ணணும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா கரண்ட் அசெட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸில் என்னென்னலாம் வரும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்வென்ட்ரிஸ். ஸோ இந்த இன்வென்ட்ரிஸில் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? இன்வென்ட்ரிஸ். ஓகே. ஸோ இன்வென்ட்ரிஸில் வைன்ஸு, ஃபுட் ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல், க்ளோசிங் ரா மெட்டீரியல், ஃபினிஷ்டு குட்ஸோட ரா மெட்டீரியல், க்ளோசிங் ரா மெட்டீரியல். ஓகே டன். அடுத்து வந்து இந்த லோஸ் டூல்ஸ், அப்புறம் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் இன்வென்ட்ரி, ஸ்டாக் அட் எண்ட், இதெல்லாமே ஒரே மீனிங் தான். பட் டிஃப்ரெண்ட் நேம்ஸை வச்சு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? டன். அடுத்தது வந்து இன்வென்ட்ரி அட் எண்ட் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்டான நேம்ஸ் எல்லாம் வச்சு நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் எந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் நீங்கள் இன்வென்ட்ரிஸ்க்கு கீழே வந்து கரண்ட் அசெட்ஸில் இதை போட்டுருங்க. ஓகே. ஸோ இன்வென்ட்ரிஸ் மாதிரி நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஓகே. வாட்? ட்ரேட் ரிசீவபிள், இன்வென்ட்ரி, ட்ரேட் ரிசீவபிள், அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். ஸோ இதெல்லாமே என்னது? கரண்ட் அசெட்ஸில் வருது. ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த இன்வென்ட்ரி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம்ஸ். ஓகே. ஸோ இந்த 4 டாபிக்ஸ்லேயும் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ட்ரேட் ரிசீவபிள்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா சன்ட்ரி டெப்டார்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ சன்ட்ரி டெப்டார்ஸ்னா என்னன்னா நமக்கு பணம் தரணும். ஓகேவா? நமக்கு பணம் தரணும். கிரெடிட்டர்ஸ் அப்படின்னா நம்ம தான் அவங்களுக்கு தரணும். ஓகே. ஸோ நம்ம கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம்னா நம்ம கம்பெனிக்கு தர வேண்டிய பணம் தான் இந்த சன்ட்ரி டெப்டார்ஸ். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா கம்பெனி அவங்களுக்கு தரணும். ஸோ அதான் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ரிசீவபிள்ஸ், அதனால சன்ட்ரி டெப்டார்ஸாக பார்க்கணும். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு நியூவாக இருக்கிற பேட் டெப்ட், ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட், ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட், அதாவது அண்ட் தென் டெப்ஸ் அவுட்ஸ்டாண்டிங், அதாவது அவங்க சொல்லியிருக்க பீரியட் தவிர டெப்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தரணும்னு இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதர் டெப்ஸ், மற்ற டெப்ஸ், ஏதாவது அதர் டெப்ஸ், டேரெக்டாக அதர் டெப்ஸ்னு கொடுத்துருவாங்க. ஸோ கன்ஃபியூஷன் வேணாம். ஓகே. ஸோ இது எல்லாமே எதுக்காக பண்ணுறோம்? நம்ம ட்ரேட் ரிசீவபிள்ஸ் எல்லாமே எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம்? ஸோ இது எல்லாமே கரண்ட் அசெட்ஸில் செகண்டாக இருக்கிற செக்மெண்ட். தேர்டாக இருக்கிறது ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். ஓகே. ஸோ ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸில் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் அக்ரூட் இன்கம், அவுட்ஸ்டாண்டிங் இன்கம், வர வேண்டிய இன்கம், இது எல்லாமே. ஓகேவா? ஸோ முன்னாடியே பே பண்ணது, அதாவது செலவே நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் தான், நம்மளுக்கு ஒரு அசெட் தான், நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு உரிமை இருக்குது, முன்னாடியே பே பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு இங்கே அசெட்டாக மாறிடும். ஸோ இது வந்து ஒரு கரண்ட் அசெட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட், அதாவது இந்த கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா? ஷெட்யூல் பேங்காக இருந்தாலும் சரி, அதர் பேங்காக இருந்தாலும் சரி, கேஷ் பேலன்ஸ், பேங்க் கரண்ட் அக்கௌண்ட், அண்ட் தென் வந்து டெபாசிட்ஸ், இது எல்லாமே கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவன்ஸில் வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, ட்ரேட் ரிசீவபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸு, அதுக்கப்புறம் வந்து கேஷ், இது எல்லாமே எதுக்காக பார்த்தோம்? இது எல்லாமே கரண்ட் அசெட்ஸில் வருது. ஸோ இது எல்லாமே நம்ம 4 டோட்டல் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ கரண்ட் அசெட்டில் போய் அப்ளை பண்ணணும். ஓகே. ஹியர் கரண்ட் அசெட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கரண்ட் அசெட்டில் நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ இப்படி அப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட் ஈக்குவலாக டேலி ஆகிரும். ஓகே. குயிக்காக ஒரு விஷயம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ரெவன்யூவோட அதர் இன்கம் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் இன்கம் வரும். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் அதோட லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் ஃபார் த இயர் வந்து கிடச்சிரும். பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் பார்த்தோம். ஸோ ஷேர் ஹோல்டர் ஃபண்டில் வந்து 2 பேர் இருந்தாங்க. கரெக்டாக? ஸோ ஒன்று ஷேர் கேபிட்டல், இன்னொன்று வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். அதுக்கப்புறம் வந்து நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் வந்து இருந்துச்சு. அடுத்தது வந்து கரண்ட் லயபிலிட்டிஸில் என்னென்னலாம் இருந்துச்சு? ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ், ட்ரேட் பேபிள்ஸ், ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் அதர் கரண்ட் லயபிலிட்டி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கரண்ட் அசெட்ஸ். அடுத்தது என்ன பார்த்தோம்? நான் கரண்ட் அசெட்ஸ். ஸோ நான் கரண்ட் அசெட்ஸில் என்னென்னலாம் பார்த்தோம்? PPE, அதாவது ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட், விச் இஸ் நத்திங் டேஞ்சபிள் அசெட்ஸ். ஓகே. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். ஸோ அதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தட் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தோம். அசெட்டுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இன்டான்ஜிபிள் அசெட், நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டிஃபர்ட் டாக்ஸ் அசெட், அதுக்கப்புறம் வந்து லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், அதர் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாமே இதில் பார்த்தோம். நான் கரண்ட் அசெட்டில் பார்த்தோம். கரண்ட் அசெட்டில் என்னென்னலாம் வந்துச்சு? இன்வென்ட்ரி, ட்ரேட் ரிசீவபிள், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓவராலாக இவ்வளோ தான். ஓகே. ஸோ இதை தாண்டி எதுவுமே வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில், அதாவது P&L அக்கௌண்ட், அதாவது இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகே. ஸோ இதோடைய கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ
இதை தாண்டி அனதர் நேம் வேணா இருக்கலாம். ஸோ குட்டி குட்டி எல்லாமே. பட் ஆனால் இந்த செக்மெண்ட்குள்ளே தான் வந்து அடங்கும். என்ன எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் சரி, என்ன இன்கமாக இருந்தாலும் சரி, எந்த அசட்டாக இருந்தாலும், எந்த லைபிலிட்டியாக இருந்தாலும், எந்த ஈக்விட்டியாக இருந்தாலும் இந்த 5 செக்மெண்ட்டை தாண்டி எதுவும் வராது. ஓகே, டன். இப்போ நம்ம பார்த்த ஒரு டாபிக்மே, ஸோ இப்போ ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்னா ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து எப்படிலாம் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி நான் சொல்லித்தரேன் ஈஸியாக. ஸோ அதுக்கும் வந்து நான் வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்டில் தென் திஸ் இஸ்